அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. நிஜமாவே கல்வியில் தமிழ்நாடு சிறப்பாக இருந்திருந்தால் அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்கு கண்கூடாவே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இப்படி கேலி கிண்டலா யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதாவது நடிகர்களை வச்சு இன்னும் விஜய் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க விஜய் டிவிக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. 4.5 வருஷம் ஆயிடுச்சுங்க ஆட்சி வந்து முடிஞ்சு. இப்போ இதை ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையங்க. இதனமும் ஒரு தனியார் விளம்பர நிகழ்ச்சி மாதிரி நான் முதல்வன், தமிழ் புதல்வன் அப்படின்லாம் பேர் வைக்கிறீங்க. இல்லம் தேடி கல்வியெல்லாம் அந்த திட்டங்கள் என்ன லட்சணத்தில் இருக்கிறதுன்றத பார்க்கணும்ல. ஒரு முதலமைச்சர் ஒரு பள்ளி பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற நிலைமையில தான் இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால தான் சொன்னேன் கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடு அப்படின்னு. இல்ல மேம், இப்போ நான் முதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம்லாம் வரவேற்கக்கூடிய திட்டம் தானே. வேணும் நாங்கள் எப்போ கொடுத்தோம்? 2011 லேப்டாப் கொடுத்தோம். இந்த 52 லட்சம் பேருக்கு நாங்கள் லேப்டாப் ஏன் தரல? லேப்டாப் இன்னைக்கு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லை. அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம். கஞ்சா பிஸ்கட்டுகள் வந்துட்டு இருக்கு. கஞ்சா சாக்லேட்டுகள் வருது. 5250 சாக்லேட் 4 நாளைக்கு முன்னாடி செய்தி இது பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் 11 பேரில் 6 பேர் மாணவர்கள் திருத்தணியில். அதிமுக ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுது. 68 பேர் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார்கள் பேசினாரு கனிமொழி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலயாவது அவர் பிரஸ் மீட்ல இதுக்கு பதில் சொன்னாரா? இன்னைக்கு 100 தாலிகள் அறந்திருக்கே. இங்க இருக்க கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் போய் பார்த்தாரா? இங்க இருக்க மரக்காணத்துக்கு இது வரைக்கும் போய் பார்த்தாரா? சாரிமா அப்படின்னு ஒத்த வார்த்தையில 25வது லாக்அப் டெத்துக்கு சொல்றாரு. அந்த 24க்கு யார் சாரி சொல்வாங்க? அதே போல எத்தனை நீட் மரணங்கள், தற்கொலைகள் நடந்து விட்டன. எல்லாத்துக்கும் இப்போ போக வேண்டியதானே? 5 லட்சமோ 10 லட்சமோ எடுத்துட்டு ஏன் எத்தனை கள்ளச்சாராய மரணங்கள், இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் நாங்களே இப்போ போக வேண்டியது தானே? கனிமொழி எல்லா இடத்துக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போக வேண்டியது தானே? ஜெயராஜ் பெனிக்ஸ் அன்னைக்கு ஓடுனீங்க. அன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சியில உடனடியாக விசிக தரப்புலையும் கம்யூனிஸ்ட் தரப்புலையும் உடனடியாக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை? முதலமைச்சர் வாயை திறக்கலையே. ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் முதலமைச்சர் பாடுபடுவார் என்னைக்குமே. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் தான் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இன்ன வரைக்கும் ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான சசிரேகா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், திமுக தரப்புல கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இந்த கல்வி விழா நடத்தப்பட்டுச்சு. அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் ஃபுல்லாகவே இப்போ வந்து பொதுவாக எதிர்க்கட்சிகள் ஒரு நிகழ்ச்சி அரசு வந்து தன்னுடைய சாதனையாக சொல்லும் போது அதனுடைய நிறை குறைகளை நாம் சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் ஃபுல்லாக வந்து இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ஒரு தலைப்பு வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. நிஜமாவே கல்வியில் தமிழ்நாடு சிறப்பாக இருந்திருந்தால் அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்கு கண்கூடாவே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இப்படி கேலி கிண்டலாக யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதாவது நடிகர்களை வச்சு இன்னும் விஜய் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க விஜய் டிவிக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். இப்போ நடிகர்களை வச்சு நடத்துறதுல தான் என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி. கல்விக்கு அது ரைட்டுங்க. இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ எல்லா ஸ்கூல் வாசல்கள்லையும் கஞ்சா விற்கப்படுகிறது. கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா பிஸ்கட்னு போதை புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அது நீங்கள் பண்ணாதீங்க, அது தவறு. இந்த மாதிரி தேவையானவற்றிற்கு விளம்பரப்படுத்த வேண்டியவற்றிற்கு அவர்களை பயன்படுத்தலாம். அது தப்பு கிடையாது. நடிகர் இஸ் ஆல்சோ எ ப்ரொஃபஷன். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் இஸ் நோ ரூம் ஃபார் செகண்ட் தாட். அப்படி சொல்ல வரல. அதாவது இவங்களை வைத்து இதை ப்ரமோஷன் பண்ணி அந்த சாம்பார் எப்படி இருக்குது நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா காலை உணவு எப்படி இருக்குது? அது 4.5 வருஷம் ஆயிடுச்சுங்க ஆட்சி வந்து முடிஞ்சு. இப்போ இதை ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையங்க. இதனமும் ஒரு தனியார் விளம்பர நிகழ்ச்சி மாதிரி இதில் இப்போ ஒட்டுமொத்த கருத்து அது ஆயிடாதுல்ல. மேடையில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே என்ன? அப்போது நீங்கள் இதை விளம்பரப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து இதை வந்து ஒரு இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்ச்சியாக விளம்பரப்படுத்தி ஒரு சினிமா நிகழ்ச்சி போல் இதை நீங்கள் நடத்திருக்கீங்க. அதற்கான அவசியம் அங்கே எங்கிருந்து எழுதுன்றது தான் கேள்வி உங்களுக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாரதியார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதை தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் காமராஜர் வந்தார், புரட்சி தலைவர் வந்தார், அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், அப்புறம் அம்மா உணவகங்கள், இது எல்லாருக்கும் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு போடப்பட்ட அந்த ஒரு உணவு திட்டம்ன்றதை தாண்டி கலவை சாதம், கீரை சாதம், சத்தான சாதங்கள், கொண்டை கடலை சாதம், டெய்லி 5 நாள் முட்டை போன்ற பல்வேறு விஷயங்களை எங்கள் ஆட்சியிலே நாங்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டோம். இன்னொன்று இந்த காலை உணவு திட்டம் பற்றி அவங்க ஒரு நிகழ்ச்சியாக எடுக்கிறாங்கல்ல, இதை வந்து ஒரு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. காலை உணவு திட்டம்ன்றது அக்ஷய பாத்ரா அப்படின்னு எங்கள் ஆட்சியில் கொரோனா முடிஞ்ச
பின்னாடி 2021 தேர்தலுக்கு முன்பாகவே அது தொடங்கப்பட்டு விட்டது. அதை சிறப்பாக செயல்படுத்துறது தான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம விளம்பரப்படுத்திட்டு இருப்போமா டெய்லி? நான் சாம்பார் சாப்பிட்றேன், நான் சேமியா சாப்பிட்றேன், நான் இந்த சாப்பாடு சாப்பிட்றேன். அதுக்கு அவசியம் இல்லையே. ஆரம்பத்திலே தொடங்கி இருந்தாலும் இப்போ ஸ்டாலின், அதாவது திமுக அரசு தரப்புல அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வெளிநாட்டுல இருந்து கனடா அரசு வந்து பார்த்துட்டு போனாங்க, அதே போல வெளி மாநிலத்துல இருந்து வந்து பார்த்தாங்க. நேற்று ரேவந்த் ரெட்டி கூட அது ரொம்ப அது ரொம்ப பெரிய விஷயமா பேசினாரு. நாங்களும் இதை தெலங்கானால கொண்டு வர போறோம் அப்படின்னு பேசுறாங்க. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ரேவந்த் ரெட்டி வந்திருந்தாரு, இல்லை ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்கன்னா எங்க சந்திப்பாங்க? பொதுவாக முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிருக்கணும், இல்லை எஜுகேஷன் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மற்ற ஆஃபீஸர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு குறித்து அவங்க வந்து கேட்டிருக்கணும். இதை இவங்களா தானே எடுக்கிறாங்க, இவங்களா தானே சிறப்பு அழைப்பாளராக அழைக்கிறாங்க. அப்போ இது பிஆர் இல்லாமல் வேற என்ன? அதுதான் நாங்கள் கேள்வி எழுப்புறோம். எதற்காக? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடுன்னு நீங்க பேர் வச்சிருக்கணும். எந்த அளவுக்கு இப்போ பாருங்க, நீங்க அந்த ஏசிஆர் ரிப்போர்ட் படி 2024 சரி, அனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு 2025 சரி 17வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. 2025 மொத்தம் 27 மாநிலங்கள் கணக்கெடுக்கும் போது போன வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா 20வது இடத்துல இருக்கும் 27 மாநிலங்கள்ல. இப்போ வந்து 17வது இடத்துல இருக்கும். எப்படி நீங்க கல்வியில முதல் இடத்துல இருக்கும்னு சொல்றீங்க? எங்கள் ஆட்சி 2021 இருக்கும் வரும்போது 52.8% கிட்டத்தட்ட 55% நம்ம ஸ்கூல் எஜுகேஷனும் சரி, ஹையர் எஜுகேஷனும் சரி, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருந்தோம். இன்னைக்கு எத்தனாவது இடம் இது? இவங்க வாயில என்ன வேணா சொல்லிக்கலாம், யாரை வேணா கெஸ்டா கூப்பிடலாம், அதெல்லாம் அது இட்ஸ் டசன்ட் மேட்டர். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுன்றது அங்கே ஏதோ ஒரு குறை இருக்க போய் தானே இதை நீங்க இப்படி நடத்திட்டு இருக்கீங்க. இல்ல, இது குறையா தான் பார்க்கணும் மேம். வர 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தேசிய தரவரிசை பட்டியல்ல நீங்க 17வது இடத்துக்கும் 20வது இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதுல நம்ம எப்படி முன்ன வரலான்றது தானே பார்க்கணும். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகப்படுத்தணும். இப்போ எங்களோட ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது, அந்த 2016-21 ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது 922 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் நீங்க இந்த ஆட்சியில் அறிவித்தது. ஸ்மார்ட் கிளாஸஸ்ல இருந்து, அங்க ஸ்மார்ட் லேப்ல இருந்து, ரோபோட்டிக் லேப்ஸ்ல இருந்து எதுவுமே இன்னுமே செயல்படுத்தப்படவே இல்லை. நீங்க அரசு பள்ளிகள்லாம் போய் பாருங்க, ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குனீங்க. அதே போல எங்கள் ஆட்சியில பாத்தீங்கன்னா நீங்க 42,000 அதிகபட்சம் 48,000 கோடி வரைக்கும் நம்ம கல்விக்கு வந்து ஒதுக்கணும். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு குறிப்பா நம்ம ஒதுக்கணும். இந்த ஆட்சியில அதுவுமே பாத்தீங்கன்னா 22,220 கோடி வந்து மத்திய அரசே கல்வி நிதி ஒதுக்கல. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க அது வந்து வேற நிதி. மத்திய அரசு என்ன ஒதுக்கலன்றது தட் இஸ் டிஃபரெண்ட். அது வேற டிபேட். அதுக்கு முன்னாடி மாநில அரசு நம்ம பட்ஜெட் போடுறோம்ல, அதுல வந்து அதிகபட்சம் 38,000 கோடி 45,000 கோடி வரைக்கும் எங்க ஆட்சியில ஒதுக்கியிருக்கோம். அந்த நிதியே பாத்தீங்கன்னா 22,200 கோடி கம்மி கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு நான் சொல்றது, உயர்கல்வி கூட இல்ல, பள்ளி கல்வித்துறை. எதற்காக? எல்லாம் எங்க ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10 ஆண்டு காலமே நம்ம பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் தான், பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமா ஒதுக்குவோம். ஏன்னா நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அரசு பள்ளிகள் மாணவர்கள் வரல. என்னன்னு கொரோனா டிராப் அவுட்ஸ் நிறைய இருந்தது. நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த ஆட்சி வந்த கடந்த 3 வருஷத்துல 50,000 பேர் வந்து லாங்குவேஜ்லேயே வந்து அட்டன் பண்ணல, பாஸ் பண்ணல, தமிழ் இங்கிலீஷ்லேயே வந்து ஃபெயில் ஆனாங்க அப்படின்றதெல்லாம். அதுக்கு வந்து இவர் என்ன பண்றாங்க? நான் முதல்வன், தமிழ் புதல்வன் அப்படின்லாம் பேர் வைக்கிறீங்க. இல்லம் தேடி கல்வியெல்லாம் அந்த திட்டங்கள் என்ன லட்சணத்தில் இருக்கிறதுன்றத பார்க்கணும்ல ஒரு முதல்வர். பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களான்ற நிலைமையில தான் இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால தான் சொன்னேன் கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடு அப்படின்னு. இல்ல மேம், இப்போ நான் முதல்வன், தமிழ் புதல்வன் திட்டம்லாம் வரவேற்கக்கூடிய திட்டம் தானே. ஏன்னா இப்போ அரசு பள்ளியில படிச்சுட்டு நிறைய பேர் வந்து மேற்படிப்பு படிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அதுக்கு இது உந்துகோலா தானே இருக்கும். அதை விமர்சனமா பார்க்கணும். மேற்படிப்பு படிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? இப்போ நீட் உட்பட ஜேஇ ஆகட்டும், ஐஐடி போகணும்னாலும் நம்மளுடைய மாணவர்கள் வந்து மற்ற மாநிலங்களோட போட்டி போட்டு உயர்கல்வியில சிறந்து விளங்கணும், உலக அளவில் வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பு பெறணும்னு நாங்கள் எப்போ கொடுத்தோம்? 2011 லேப்டாப் கொடுத்தோம். 50,000 ரூபாய்க்கு வந்து 52 லட்சம் பேருக்கு நாங்கள் லேப்டாப் ஏன் தரல? லேப்டாப் இன்னைக்கு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லை. கிராமப்புற மாணவர்கள் உட்பட நாங்கள் தகுதி பார்த்தெல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு இந்த 1000 ரூபாய்க்கு தகுதி இருக்கா? இப்போ 4.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 46 கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுறோம், ஃபார்ம் கொடுக்குறீங்க. எப்போ நிறைவேற்றுவீங்க? இன்னும் 3 வருஷம். இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 5 மாதம் கூட கிடையாது. அப்போது நீங்கள் லேப்டாப் நான் வந்து வந்த உடனே நாங்கள் கொடுத்தோம். லேப்டாப்பை ஏன் நிறுத்துனீங்க? நீங்கள் மாணவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் நம்ம நினச்சிருந்தேன். நமக்கு வந்து பட்ஜெட்டில் அந்த பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் நிதி ஒதுக்கீடுன்றது முதல்ல அதிகமாக இருந்திருக்கணும். அது இருந்தால் தானே அடுத்து நம்ம பண்ண முடியும். அதுவே வந்து எங்களோட ஆட்சி when compared with ADMK government 16 to 21, this is very low. The difference is between 23 to 25,000 crores approximately குறைவாக இருக்குது. எப்படி நீங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவீங்க? அதே போல் சென்ற ஆண்டு இவங்க ஒதுக்கின திட்டத்திலே 922 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வகுப்பறைகள், நான் சொன்ன மாதிரி அந்த கிளாஸஸ், அந்த ரோபோட்டிக் கிளாஸஸ், அந்த ரோபோட்டிக் லேப்ஸ்லேருந்து ஸ்மார்ட் கிளாஸஸ், எங்கேயுமே அதற்கான
திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்படவே இல்லை, அதற்கான ஆரம்ப கட்ட இது கூட இல்லை, அந்த நிதிகள் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. நீங்க லேப்டாப் ஏன் தரல? லேப்டாப் அவசியம் இல்லை. ஒரு மாணவனோட அடுத்த கட்ட ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து எல்லா எக்ஸாம்ஸோட போட்டி போடணும். எந்த நேரம் கிராமப்புற மாணவர்கள் எல்லார்கிட்டையும் போய் கடன் கேட்டுட்டு இருக்க முடியும்? எல்லா இடத்துலையும் இருக்கவும் இருக்காது, நெட் சென்டர்ஸும் இருக்காதுல்ல உங்களுக்கு. இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிதி பற்றாக்குறையும் ஒரு காரணமா நான் சொல்லிடுறேன். இதுல நான் சொல்லிடுறேன், லேப்டாப் வந்து இல்ல நிதி பற்றாக்குறை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இவங்க 38,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அந்த 38,000 கோடியிலேயே நான் சொன்ன அந்த 1000 கோடி நான் சொன்னது அந்த லேப் ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு மட்டும். அதையே நீங்க ஏன் செயல்படுத்தல? கவர்மெண்ட் ஏன் இதை மானிட்டர் பண்ணல அப்படின்றது தான். இப்போ இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா, கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடான்னு பாருங்க. இன்னொன்று லேப்டாப் பற்றி சொன்னோம். இப்போ நான் முதல்வன் சொல்கிறாங்க, தமிழ் புதல்வன் சொல்கிறீங்க, இல்லம் தேடி கல்வின்னு சொல்கிறீங்க. இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் எவ்வளோ தரீங்க? 12 மாதம் 1000 ரூபாய் மாதம்னா அந்த மாணவர்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு இளங்கலைக்கு 36,000 ரூபாய் கொடுக்குறீங்க நீங்கள். லேப்டாப் எவ்வளோ இருந்தது? இந்த 36,000 எங்க? நாங்கள் அதே போல் பட்டயம் படித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம்ன்றது அந்த திருமண நிதியுதவி அது மாத்திரம் கிடையாது, அது கல்யாணத்தை பேஸ் பண்ண விஷயம் மட்டும் கிடையாது. அவர்களை பட்டம் படித்தவர்களாகவும் பட்டயம் படித்தவர்களாகவும் குறைந்தபட்சம் பட்டம் படித்தவர்கள் அது அந்த ரேஷியோ வச்சு தானே இந்த மாநிலத்தை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். எஜுகேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது when compared with கேரளாவோ இல்லை அதர் நெய்பர் ஸ்டேட்ஸோட. ஸோ அதை அவங்க படிக்கணுன்றதை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது அது வந்து விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த பட்டம் படித்தவர்களுக்கு பட்டயம்க்கு 25,000 திமுக தரப்புல தங்கம் நிறுத்திட்டோம். ஆனா அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்றேன். சொல்றேன் நான் 36,000 கொடுக்குறீங்க, லேப்டாப்லயே அது அடிபட்டு போகுதுல்ல. லேப்டாப்போட விலை எவ்வளவு உங்களுக்கு? 36,000. அவங்க தரப்புல நான் உங்களை படிக்க வச்சிடுறேன், நீங்களே வேலை பார்த்துக்கலாம்ல, உங்களால சுயமா நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க பாருங்க. நம்ம திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்து 1967 அண்ணாவுக்கு அப்புறம் மொத்தம் நாங்க 2021 வரைக்கும் வாங்கி வச்சிருந்த கடன் 4 லட்சம் கோடி. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், பட்டயம் படித்தோம். அதன் பின்னணியில் தாலிக்கு தங்கம்ன்றது திருமண நிதியுதவி மட்டும் கிடையாது, பட்டயம் படித்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றது. அவங்களுடைய எதிர்கால தேவைக்காக 8 கிராம் தங்கம் அன்னைக்கு 50,000 ரூபாய் எங்க ஆட்சி இருக்கும்போது. திருமண நிதியுதவி 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் இது 36,000 எங்க, 1 லட்சம் எங்க? லேப்டாப் எவ்வளோ அன்னைக்கு உங்களுக்கு? அன்னைக்கு விலைக்கு 36,000 ரூபாய் 38,000 ரூபாய் வந்த புதுசுல இருந்து 2011 52 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற மகளிருக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்கோம். 12 லட்சம் மகளிருக்கு ஆட்சி முடியும் வரை இவங்க வந்து கூட அதுக்கான ஃபார்மை கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்த பின்னாடி கூட 25,000 ரூபாய் மானியத்தில் கொடுத்தோம். எவ்வளோன்னு பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். கடன் அளவு எவ்வளோ? அப்போ எங்களுக்கு அப்போ ஜிஎஸ்டி அமௌண்ட் கிடையாது. மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் விடுவிக்கவே இல்லை. ஜிஎஸ்டி கேட்டதுக்கு, உள்ளாட்சி நிதி கேட்டதுக்கு 12,000 கோடி 2021 லாஸ்ட்ல கொரோனா பீரியட்ல அவ்வளவு பொருளாதார சிக்கல் இருந்த போதும் உள்ளாட்சி நிதி விடுவிக்கணும்னா உள்ளாட்சி தேர்தல் முழுமையாக நடத்தப்படணும்னாங்க. திமுக என்ன பண்ணீங்க? உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வந்து நீங்க டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை இருக்கு, தவறு இருக்கு, தேர்தல் ஆணையம் சரியா செயல்படல, ஓடி போய் கேஸ் போட்டீங்க. அதனால எங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த நிதிகள்லாம் விடுவிக்கப்படவே இல்லை. ஆனாலும் கூட அந்த 4 லட்சம் கோடி கடனுக்குள்ளேயே நாங்கள் 38,000 40,000 ஒதுக்கணும் இல்லையா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு? அந்த நிதிக்குள்ளாகவே மாநில அரசின் நிதியை வைத்து இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும். 9 லட்சம் கோடி ரூபாய் கடனை நீங்க வச்சிருக்கீங்க. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள சென்ற ஆண்டு பட்ஜெட்டின் படி உங்களுக்கு இப்ப மாதிரி பட்ஜெட் தான் போட முடியும் வரப்போற தேர்தலுக்கு முன்னாடி மார்ச்ல. அது வந்து செயல்படுத்த முடியாது. ஸோ 10 லட்சம் கோடியை வந்து கடன் நெருங்கிடும். நீங்க என்ன 1.25 லட்சம் கோடி நாங்க வாங்குற திட்டத்தில் இருக்கோம் தான் பட்ஜெட்ல சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க ஒதுக்கின, மாநில அரசு ஒதுக்கின, பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கின நிதி எங்க? நீங்க சொன்னப்பட்ட திட்டங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்க 68% நாங்க வந்து ஸ்மார்ட் வகுப்புகள் அதெல்லாம் வந்து மேம்படுத்துவதற்கு நாங்க ஒதுக்கி இருக்கோம்னு. அதுல எந்த விதமான திட்டங்களும் முழுமையா இல்ல, வெறும் ஒரு 20% தான் நீங்க செய்திருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு மாடல் அங்கங்க காட்டுற மாதிரி. அதுலயும் நீங்க இன்னும் 45% நிறைவேற்றவே இல்லை. அப்ப வாங்கின கடன் எங்கே இருக்கிறது? நீங்க ஒதுக்கின நிதி எங்கே இருக்கிறது? செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எங்கே இருக்கிறது? சொல்லுங்க. இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடா, கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடா? நீங்க இதை பார்க்கணுமா? நான் காலை உணவு திட்டம் கொடுத்தேன், நான் இல்லம் தேடி கல்வி கொடுத்தேன், நான் முதல்வன் சொல்லிட்டு தமிழ் புதல்வன், மக்களை தேடி மருத்துவம்னு பேர் வச்சுட்டு இருக்கீங்களே, பேர் வச்சே சோறு வச்சியான்னு ஏன் கேட்க மாட்டாங்க? நான் கேட்கல, மாணவர்கள் கேட்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க. இன்னொன்னு சொன்னீங்க, இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாரு. ஆக சிறந்த ஃபெயில்யூர் மாடல் அது. அந்த இல்லம் தேடி கல்வின்றது. அதுல வைக்கப்பட்டவர்கள் இல்லம் தேடி கல்வி எப்படிப்பட்ட, அது கொரோனா காலத்துல அந்த டிராப் அவுட்டை ஒட்டி அவங்க வீட்டுக்கே போய் கற்றுக் கொடுக்கறது, அது இன்னைக்கு செயல்படுகிறதா சொல்லுங்க. ஒரு வருஷம் கூட உருப்படியாக செயல்படவில்லை இந்த ஆட்சி வந்த பின்னாடி. அவர்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் தான் நிர்ணயிக்கப்பட்டது. அவர்கள் யார் ரெக்கமெண்டேஷன்ல வந்தாங்க? திமுக லோக்கல்ல இருக்க திமுக காரங்க சொல்லி அவங்க ஆசிரியர்களா வந்தாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். இருந்துட்டு போட்டோம். யார் வேணா கத்து தரலாம், தப்பு கிடையாது. யார் வேணா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட குறைஞ்சபட்ச சம்பளத்தை கூட யாருமே கொடுக்கவே இல்லை. எப்படி அம்மா உணவகங்களை மூடி பெரும் போராட்டத்துல, பசியில, கொடுமையில தூய்மை பணியாளர்களையும் அம்மா உணவகங்கள் போன்றவர்களை, இந்த கீழ்நிலை பணியாளர்களை தள்ளினீங்களோ, அதே மாதிரி தான் இந்த இல்லம் தேடி கல்விக்கு
எந்த இடத்துலையும் சம்பளம் உருப்படியாக வழங்கப்படல. அது அன்னைக்கே ஊற்றி மூடியாச்சு 1.5 வருஷத்துலேயே மொத்தமே. இப்போ அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்கு உட்காந்து பிஆர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், எதற்காகன்னு கேட்குறேன். இதை தான், ஏன்னா நடிகர்கள்னால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சொன்னதை வந்து அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால இதை நீங்கள் இதுக்கு வேற இந்த லட்சணத்தில் அண்டை மாநில முதலமைச்சரை வேற கூப்பிட்டு உட்கார வச்சு மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்கன்றது தான் நான் சொல்ல வர்றது. ஒருவேளை இப்போ இந்த திட்டங்கள் வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, ஸோ அது திருப்பியும் மீண்டும் மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும், இது ஒரு பிரச்சார யுக்தியா பாக்குறீங்களா? நிச்சயமா ஆக சிறந்த பிரச்சனை. வெறும் டிராமா தானங்க நடந்துட்டு இருக்கு. அவர் வெறும் போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக ஒரு டிராமா கம்பெனியாகவே மாறிவிட்டதுன்றது தான் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில இவங்க நிரூபிச்சிருக்காங்க. மிகப்பெரிய வெட்கக்கேடு, வேதனைக்குரிய விஷயம். இன்னொன்று நீங்கள் பாருங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதைப் பொருள் புழக்கம், இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் நம்ம இருந்திருக்கோம் தமிழ்நாட்டில், ஆட்சிகள் ஆண்டிருக்காங்க. மெத்தப்பட்டமேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? இன்னைக்கு பாருங்க, தங்கம் விலை நிலவரம், மழை நிலவரம், கொலை நிலவரம் மாதிரி இன்னைக்கு கொலை நிலவரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு கஞ்சா புழக்க நிலவரம் எவ்வளவு, கஞ்சா விலை நிலவரம் என்னன்ற மாதிரி வித்துட்டு இருக்காங்களேங்க. இங்கே பாருங்க, இதில் மிகச்சிறந்த 3 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் மிக அதிகமாக இருப்பது பள்ளிகளுக்கு அருகில்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில், தூத்துக்குடியில், நம்ம பக்கத்தில் திருத்தணியில். இந்த பக்கம் திருத்தணியில் வந்து மிக அதிகமாக ஒரு 3 நாள் முன்னாடி கூட நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. பள்ளி மாணவர்கள் கஞ்சா அடித்து விட்டு பஸ் மேலே ஏறி அட்டகாசம் செய்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமூக வலைதளம் ப்ளஸ் செய்திகளில் வந்தது. அதே போல் நம்ம திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதில் பிடிப்பட்ட அனைவருமே 20 வயதிற்கும் குறைந்த பள்ளி மாணவர்கள் அண்ட் இந்த ஐடிஐ தொழில்நுட்ப கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக திருத்தணி பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5250 போதை சாக்லேட்டுகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 5250 போதை சாக்லேட்டுக்கு. இது எதுவுமே நானாக சொல்லலை, எதிர்கட்சியாக சொல்லலை, எல்லாமே பத்திரிகைகள்லேயே செய்திகள்லேயே வந்த விஷயங்கள். 5250 போதை சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதில் அரசு செய்யப்பட்ட 11 பேரில் 7 பேர் மாணவர்கள். 7 பேர் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா. அதே சமயம் திருப்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பள்ளி மாணவர்களை கஞ்சா விற்க சொல்லி அந்த கஞ்சா விற்கிற ரவுடி கும்பல் மாணவர்களை வந்து அவங்க மிரட்டுறாங்க. அவங்க போய் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்றது. ஸோ இருதரப்பு மாணவர்களிடையே அங்கே வாக்குவாதம், பிரச்சனை. பள்ளி மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்புன்றதே இல்லை. அதாவது கஞ்சா விற்க சொல்றது, அது அவங்களுக்குள்ளே சில மாணவர்களை கஞ்சா போட்டு எடுத்துக்க சொல்றது. ஸோ இதனால் அவர்களை தாக்குவது, வன்முறை போன்ற விஷயங்கள், பள்ளிக்கு வெளியிலேயே மாணவர்களை வந்து நம்ம அனுப்புறதுக்கும் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் நிறைய இருக்கின்றன. நான் சொன்ன மாதிரி மெத்தப்பட்டமேன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? கஞ்சா இவ்வளவு பறிமுதல் இல்லை. இப்ப நான் எதிர்க்கட்சி குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. செய்திகள்ல நீங்களே பாக்குறீங்கல்ல, இதை எல்லாருக்குமே கண்கூடு தானே. எவ்வளவு கஞ்சா பிஸ்கட்டுகள் வருது, வந்துட்டு இருக்கு. கஞ்சா சாக்லேட்டுகள் வருது. 5250 சாக்லேட் 4 நாளைக்கு முன்னாடி செய்தி. இது பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் 11 பேரில் 6 பேர் மாணவர்கள் திருத்தணியில். இது முந்தைய காலத்துல தமிழகத்துல போதை புழக்கமே இல்லை அப்படின்றீங்களா, இல்லை இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்றீங்களா? இந்த அளவுக்கு வரலாறு காணாத ஒரு போதை புழக்கம், எங்கே பார்த்தாலும் இவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது, அவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டதுன்றது. குறிப்பாக மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் வந்து ஊக்குவிக்கப்படுது. இது ஏன் கண்ட்ரோல் பண்ண தலைவிரித்து ஆடுகிறது? இதுக்கு முன்னாடி இப்படி கிடையவே கிடையாது. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏன் அப்படின்னாக்கா, இது ஏன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல? அப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அப்பா போல, அப்பா அப்படி என்னை அழைங்கள்ன்றாரு. போதையின் பாதையில் போகாதீர்கள், அதுக்கும் ஒரு வீடியோ போடுறாரு. முதலமைச்சர்ன்றவர் வீடியோ போடுறவர் இல்லைங்க. இஸ் நாட் அன் ஆக்டர். அவர் ஒரு நடிகரோ ஒரு டிராமா கம்பெனி நடத்தக்கூடியவரோ கிடையாது. உத்தரவு போடக்கூடிய இடத்தில் இருப்பவர். போலீஸ் துறை மந்திரி அவர். போலீஸ் கையில் வச்சிருக்கக்கூடியவர். அவர் நினைச்சா 10-15 நாட்களில் இதை கிளீனாக வாஷ் அவுட் பண்ண முடியும். சரி இல்லாமலே தொடச்சி எறிய முடியும். இவங்க நினைக்கல. ஏன் முடியல இவங்களாலன்னு சொன்னா, அதை ஊக்குவிக்கிறவங்க எல்லாருமே திமுக உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக கவுன்சிலர்களாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் திமுகவினுடைய உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் வரைக்கும், ஒரு பள்ளி வாசல்லையா இருந்தாலும் சரி, ஒரு பார்க் வாசல்லையா இருந்தாலும் சரி, மாநிலத்தின் அநேக பகுதிகளில் விற்கப்படுற கஞ்சா எல்லாமே திமுக காரர்களின் தூண்டுதலின் பேரில் விற்கப்படுகிறது. அவங்களுக்கு கமிஷன் கரெக்டா எல்லாருக்கும் போயிடுது, கவுன்சிலர் வரைக்கும். இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுமா? என்ன கேள்வி இது? நிச்சயமாக அடுத்த 1-2 மாதங்களில் கிளீனா சொன்ன மாதிரி இப்படி ஒரு புழக்கமே இல்லை என்னும் எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்க நீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறாரு. இப்பயும் பிரச்சாரத்துல தான் இருக்கிறாரு. அது ஒன் மோர் திங், நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டுருவாங்களான்னு கேட்டீங்க. எவ்வளவு திமுக காரர்கள் அதுல
வருவாங்கன்னு பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஈரோட்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கஞ்சா கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாரு ஈரோட்ல திமுக கவுன்சிலர் அப்படின்னு பார்த்தீங்க நீங்க. ஏன்னா போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக் இவங்களோட அயலக அணியில் தான் இருந்தார். 4500 கோடிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணவர். என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர்? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டாருங்களா? நம்ம கள்ளக்குறிச்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல இன்னைக்கும் கிடைக்குது கள்ளச்சாராயம். அதே போல கள்ளக்குறிச்சியில ரிஷிவந்தியம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன் அவருடைய வசந்தம் ரெசிடென்சில 24 மணி நேரம் பார் திறந்திருக்கிறது, 24 மணி நேரம் டியூப்ளிகேட் சரக்கும் கள்ளச்சாராயம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர்? இது அன்னைக்கு 68 பேர் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார்கள் பேசினாரே கனிமொழி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலயாவது அவர் பிரஸ் மீட்ல இதுக்கு பதில் சொன்னாரா? இன்னைக்கு 100 தாலிகள் அறந்திருக்கே. மரக்காணத்துல ஒரு 28 தாலி இருந்தது, கள்ளக்குறிச்சியில் ஒரு 68 தாலி இருந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா? ஜப்பான், அமெரிக்கா, சிங்கப்பூர்னு 6 மாசத்துக்கு ஒரு தடவை முதலீடு ஈர்க்கிறன் முதலீடு பண்ணிட்டு வர போறாரு முதலமைச்சர் குடும்பத்தோடு. இங்க இருக்க கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் போய் பார்த்தாரா? இங்க இருக்க மரக்காணத்துக்கு இது வரைக்கும் போய் பார்த்தாரா? மரக்காணம் பகுதியில் முன்னாள் அமைச்சராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற கூண்டாஸ் வழக்குல உள்ள போன மருவூர் ராஜாவோடு இப்படி நம்மை போல அருகே உட்கார்ந்து கொண்டு ஒரே தட்டுல சாப்பிடுறார். கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர் தான் அந்த மருவூர் ராஜாங்கிறவர். அவர் மனைவி கவுன்சிலர். அவருக்கு எப்படி கவுன்சிலர் சீட்டு கொடுத்தீங்க? மருவூர் ராஜா யார்? எத்தனை வழக்குகள் அவர் பின்னாடி இருக்கிறது? அத்தனை போதைப் பொருளையும் வந்து கடத்தக்கூடியவர், புழக்கத்தில் இருக்கக்கூடியவர், வழக்குகள் வைத்திருக்கக்கூடியவர். அமைச்சர் ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறார். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஞானசேகரன் பார்த்திருப்பீங்க, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு. யார் அந்த சார்ன்ற கேள்வி இன்னும் அப்படியே தானே இருந்துட்டு இருக்கு. இப்படி எந்த விஷயங்களுக்கு நாங்க கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க அப்பீல் கேட்டு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னா உடனே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு உட்பட சிபிஐ என்கொயரிக்கு ஏன் தயங்குறீங்க? உடனே அப்பீல் போறீங்க. அப்ப தெரியுது இல்ல, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு திமுக காரன் தான் இது அத்தனை காரியமும் செய்யறான்னு. சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்கிறது? முதலமைச்சர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இது நாடக கம்பெனி. இது கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடு எல்லாம் வேற என்னன்னு சொல்ல முடியும்? போதைப் பொருள் புழக்கம்ங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கலாம்னா கடந்த காலங்களும் இருந்துட்டு தானே வந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பாவது இருக்கும்போது வந்து கேஸ் எல்லாம் நீங்க எங்க ஆட்சியில குட்காவே தூக்கிட்டு வந்தீங்க. நீங்க எங்கேயுமே கிடையாது. அப்போ குட்கா சட்டமன்றத்தில் தூக்கிட்டு வந்தீங்க நீங்க. என்ன அப்ப நீங்க எவ்வளவு இடத்துல பிடிக்க முடிஞ்சது உங்களால? அப்படி இருந்தா சும்மா தூக்கிட்டு வரக்கூடியவர்கள், அப்படி இந்த அளவு புழக்கம் இருந்திருந்தா டிஎம்கே சும்மா இருந்திருப்பீங்களா? அன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க நாடகம் பண்ணிருப்பீங்க? ஏன்னா அன்னைக்கு 2 பேர் ரோட்ல கூடி இருந்தா கூட எங்கேயோ போராட்டம் வந்து விட்டதா அப்படின்னு சாவுலெல்லாம் ஓடி போய் அனிதாலெல்லாம் அரசியல் பண்ணுவாங்க. நீங்க எங்க ஆட்சியில இப்படி புழக்கம் இருந்தா விட்டுருப்பீங்களா? இந்த கொஸ்டின் நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்ப நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இதுவே ஸ்டாலின், அதாவது திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா வீதியில இறங்கி போராட்டம் நடத்திருப்பாங்க, அது ஒரு பெரிய விமர்சையாக்கி இருப்பாங்க. ஆனா அது அதிமுக செய்ய தவறுதோ அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுது. அதிமுகவை பொறுத்தவரை முதல்ல பின்ன அரசியல் செய்ய மாட்டோம், இன்னொன்று சாதி அரசியல் செய்ய மாட்டோம், இன்னொன்று பிரிவினைவாத அரசியல் பண்ண மாட்டோம், இன்னொன்று அரசு ஊழியர் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்துக்குள்ளே போகிறது, ஒரு அரசு ஊழியர் இயக்கங்களோ இல்லை ஒரு வியாபாரிகள் சங்கமோ உள்ளே போய் அதை 2ஆ பொழுது என் பக்கம் பாதி மீதி பாதின்ற மாதிரி உடைக்கிற வேலையை பிரிவினைவாதத்தை என்றைக்குமே அதிமுக செய்யாது. அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் நாம் பார்ப்போம். பொதுவாக போயிட்டு இவங்களை போல வந்து ஐயோ நீட்டு பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்தால் உடனடியாக நீட் இல்லாமல் பண்ணிடுவோம், எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னா சொன்னீங்க. இன்னைக்கு இது 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் வந்துருச்சு. இது 3 நாள் முன்னாடி முதலமைச்சர் ஆமா நான் ஒத்துக்கிறேன் என்னால முடியலன்னு சொல்றாரு. அப்புறம் ரகசியம் இருக்குன்னு பேசுவீங்க. இந்த மாதிரி பச்சை கேடுகட்ட அரசியலை அதிமுக ஒரு நாளும் செய்யாது. தீர்வு என்னன்றதை நோக்கி தான் நாங்க போவோமே தவிர, இன்னைக்கு இருந்த ஆசிரியர்களே சொல்றாங்கல்ல, இந்த முதலமைச்சரை எப்போ 2.5 வருஷத்துலேயே சொல்லிட்டாங்களே, இவர் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கத்தான் லாயக்கு, முதலமைச்சராக இருக்க லாயக்கு கிடையாது, மீண்டும் உங்களை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை உங்களுக்கு நாங்கள் அளிப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு வர்ற விஜய் ஆகட்டும் இல்லை கட்சி ஆரம்பிக்க இதே RS பாரதியை என்ன சொல்றாரு? எம்ஜிஆருக்கு கூடுகிற கூட்டம் உதயநிதிக்கு கூடுகிறதுன்றாரு. இதை எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சிட்டு தான் விஜயம் போறாரு. எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றாங்க. ஏதோ ஒருத்தராவது திமுக ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், கலைஞர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றாங்களா? இதுல இருந்தே தெரியுது இல்லைங்களா, நாங்கள் அந்த மாதிரி பிண அரசியலோ பிரிவினைவாத அரசியலோ சமூகத்தை பிளவுபடுத்தும் அரசியலை பண்ண மாட்டோம். எப்போதுமே தீர்வை நோக்கின அரசியலாகத்தான் அதிமுகவினுடைய அரசியல் இருக்கும். அமைதி, வளம், வளர்ச்சின்றது தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடே. நெல்லையில இந்த கவின் கொலை வழக்கு பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது வரைக்கும் போய் பார்க்காதது சாதி ஓட்டுக்காக அங்க போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. அப்படி கிடையாதுங்க. இந்த வேங்கை வயல் பத்தி கூட கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க டிபேட்ஸ்ல எல்லாம் கூட. அவர் போலே இவர் போலே எங்கள் அமைச்சர்கள் போனாங்க அங்க. நீங்க சொல்ற கவினா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பார்ப்பாங்க. நான் இப்பதான் சொன்னேன் அதுக்கு. இந்த
பிளவுவாத அரசியல், பிரிவினைவாத அரசியல், நம்மளுடைய ஓட்டு அரசியலுக்காக ஒரு இடத்துல ஓடி போய் உட்காந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்கள ஆறுதல் பண்ணிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு பாஸ் கூட இல்லாம இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஓடி போனாங்க பாருங்க. இன்னைக்கு போக வேண்டியது தானே. எத்தனை லாக்அப் டெத் நடக்குது? 25 லாக்அப் டெத் நடந்துருச்சு. சாரிமா அப்படின்னு ஒத்த வார்த்தையில 25வது லாக்அப் டெத்துக்கு சொல்றாரு. அந்த 24க்கு யார் சாரி சொல்வாங்க? அதே போல எத்தனை நீட் மரணங்கள், தற்கொலைகள் நடந்து விட்டன. எல்லாத்துக்கும் இப்போ போக வேண்டியது தானே. 5 லட்சமோ 10 லட்சமோ எடுத்துட்டு ஏன் எத்தனை கள்ளச்சாராய மரணங்கள், இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் நாங்களே, இப்போ போக வேண்டியது தானே. கனிமொழி எல்லா இடத்துக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அன்னைக்கு ஓடுனீங்க ஒரு லாக்அப் டெத், அது தவறு தான் எல்லா இடத்துல. அதுக்கு நாங்கள் உடனடியாக சிபிஐ என்கொயரி கொடுத்தோம். ஸ்டெர்லைட்டுக்கு உடனடியாக சிபிஐ என்கொயரி கொடுத்தோம் எங்கள் ஆட்சியில். எல்லாவற்றிற்கும் சட்டத்தின் பக்கம் ஆட்சி இருக்கும். ரூல் ஆஃப் லான்னு கொடுத்தாரு அண்ணன் எடப்பாடியார். இவங்க என்ன பண்ணுறீங்க? எதுக்கு சிபிஐ என்கொயரி கேட்டாலும் நீங்கள் எதுக்கு ஓடி போய் அப்பீல் போடுறீங்க? அப்போ தப்பு உங்கள் பேரில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரியான அரசியலை நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களுடைய 2021 தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோம், இனி ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றப்படும்னு. இவங்க சொன்னாங்க, செய்தாங்களா? இவ்வளவு ஏன் ஆணவ கொலைகள் பற்றி பேசுகிறாங்கல்ல, இவங்க போனாங்களா அவங்க போனாங்களான்னு. ஒரு சமுதாயம் இரு பிரிவினரிடையே இருக்கிறார்கள்னா அவங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு நாங்கள் உட்காந்து எங்கள் ஓட்டு அரசியலுக்காக அவங்கள தூண்டி விட்டுட்டு நம்ம வந்துருவோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சமுதாய பிரச்சனை, சாதி பிரச்சனைகள் நிகழ்ந்து விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு அரசாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்ந்த அரசியல் கட்சி, மக்களுக்கான கட்சி தான் இதை ரொம்பவும் பக்குவமாக அணுகுவோம் எப்போவுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் எங்கள் ஆட்சியில் சாதி கலவரங்களோ பிளவுவாதங்களோ மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளோ பொய் வாக்குறுதிகளோ இருக்காது. இவங்க அப்படி கிடையாது. நான் சொன்னேன்ல உதாரணங்கள், லாக்அப் டெத்தாக இருந்தாலும் சரி, நீட் மரணங்களாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் அன்னைக்கு பாஸ் கூட இல்லாமல் உதயநிதி ஓடினார் தூத்துக்குடிக்கு. இன்னைக்கு ஓடுங்களேன்றேன். அதனே சிவகங்கைக்கு போக வேண்டியது தானே. ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு விழுப்புரத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தது, மரக்காணத்தில் எவ்வளோ வந்தது, எல்லாருக்கும் கொடுங்க போயிட்டு 100 பேருக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு உட்காந்து அழுது மூக்க செஞ்சுட்டு வாங்க. எதிர்கட்சியில் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு வழி இல்லையா உங்களுக்கு? ஏன் பெட்ரோல் இல்லையா வண்டிக்கு? இல்லை வண்டி இல்லையா உங்களுக்கு போகிறதுக்கு? சிங்கப்பூருக்கு போக முடியுது முதலமைச்சருக்கு, அமெரிக்கா, துபாய், லண்டன் போயிட்டு வர்றாரு. எங்கெங்கேயோ இங்கே பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சிக்கோ, இங்கே இருக்க தூத்துக்குடிக்கோ, இங்கே இருக்க சிவகங்கைக்கோ போயிட்டு வர வேண்டியது தானே. இந்த மாதிரி அரசியலை ஒரு நாளும் அதிமுக எடுக்காது. ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் தனிச்சட்டம் இயற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அது வந்தாக்கா நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் என்னென்னமோ அதை அடக்குவதற்கான முஸ்திப்புகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாவற்றையும் அதிமுக நிச்சயமாக செய்யும். செயல் வடிவிலும் வார்த்தை வடிவிலும் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது அத்தனையும் செய்யக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர்களை போல 520 பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு 420 போல தப்பிச்சு ஓடுறவங்க கிடையாது அதிமுக. இன்னைக்கு அந்த ஆணவ கொலை, கவின் ஆணவ கொலைக்கு முதலமைச்சர் வாயை திறந்தாரா? அதே இயக்கத்தில் நான் விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் நடத்துறோம்னு சொல்லக்கூடிய அவங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஜால்ரா போடுற விசிகா என்ன பண்ணிட்டாங்க? இதுக்கு முதலமைச்சர் அவங்க எதிர்த்து கேட்டிருக்கலாம்ல. இது குறித்து வாயை திறந்தாங்களா? கோரிக்கை வச்சிருக்காங்க மேம். நீங்க முதலமைச்சர் வாயை திறந்தாரா? எவ்வளவு நாள் கோரிக்கை வச்சுட்டே இருப்பீங்க? 4.5 வருஷம் கழிச்சு கூட கோரிக்கை வச்சுட்டு இருப்பீங்க. அது ஆட்சியே முடிய போகுது. அப்புறம் எதுக்கு ஒரு ஆட்சி? எதுக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கம்? ஒரு கவர்னன்ஸ் எதுக்கு? இவ்வளவு பெரிய அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எதுக்கு? கூட்டணி கட்சிகளோட வேலை அதுதானே. அந்த தனி சட்டம் கொண்டு வருவதில் அவங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு நீங்க அது அவங்கள தான் கேட்கணும். ஏன் நீங்க கொண்டு வரல? இல்ல அவங்க அதை செய்ய மாட்டாங்க. செய்யலைன்னா ஏன்னா அடுத்த ஓட்டு போயிடும்ல. மற்ற சமுதாய ஓட்டை ஏமாத்தி வாங்க முடியாது இல்லையா இவங்க. அதனால இப்படியே மங்களம் பாடிட்டு இருப்பாங்க. அதை யார் கேட்கணும்? விளிம்பு நிலை மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறேன் நான், பட்டியலின மக்களுக்காக நாங்கள் நடத்தக்கூடியவர்கள், அத்துமீறு அடங்கமருன்னு சொல்லக்கூடிய விசிகா போன்றவங்க ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்கல்ல கண்மூடித்தனமா. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தபோது உடனடியாக விசிகா தரப்புலையும் கம்யூனிஸ்ட் தரப்புலையும் உடனடியாக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை? முதலமைச்சர் வாயை திறக்கலையே. அவர் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்றாருன்றத கூட அப்புறம் கதை. இது குறித்து அவர் என்ன வாயை திறந்தார்? ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கலையே. ஒரு அறிக்கை கொடுத்தாரா முதலமைச்சர்? பிரஸ்ஸை கூட சந்திக்க வேண்டாம், சட்டம் கூட இயற்ற வேண்டாம். இது தவறு ரைட்டுன்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்லலை? அப்போ வாக்கு அரசியல் தானே இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. கேடுகட்ட அரசியல் தான் திமுக என்னைக்குமே செய்யும். அதை தான் இந்த விஷயத்துலையும் செய்துட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கானவங்களும் கிடையாது. கோபாலபுரம் குடும்பத்துக்காக மட்டும்தான் முதலமைச்சர் பாடுபடுவார் என்னைக்குமே. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இன்ன வரைக்கும் ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்களா? முதலமைச்சர் இவங்க போராட்டம் பண்ணி வாயை திறந்து ஆமாசாமின்னு வந்துட்டாரு. ஏன் இவங்க கொடிங்களை பறக்க விடுறாங்களா? விசிகா கொடி பறக்கிறதுக்கே அவங்க போராட வேண்டியதாக இருக்குது. அவங்க கட்சி, அவங்க கொடி கூட்டணி பறக்க விடுறதுக்கு அவங்க போராட வேண்டியதாக இருக்குது. அதுக்கே பர்மிஷன் கிடையாது. எம்எல்ஏக்களுக்கு, கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஏன் நம்ம ஆலு ஷானவாஸ் நாகையில் சொல்லவே சொன்னார், எம்எல்ஏன்ற மரியாதையே எனக்கு இல்லை, எங்கள் பேர் கூட போடலை, எங்கள் படங்கு கூட போடலைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வேணா அவங்க 1000 ஜால்ரா அடிக்கலாம். நேற்று ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று மாற்றலாம். அவரே தான் சொன்னார் அதே மேடையில், நாகையில் அரசு நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் நம்ம சண்முகம் எவ்வளோ பேசினார் இந்த ஆட்சி தரப்புல தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் எல்லாம் ஓப்பனா தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன தீர்வு? உங்களுக்கு அரசியல் நெருக்கடின்றது அது உங்க பிரச்சனை. உன் கொடியை நீ
ஏத்துறியா இல்லையான்றது. உன்னால உன் கட்சி கொடியே ஒரு இடத்துல ஏத்த முடியல ஆளுங்கட்சி எதிர்த்துனா அப்புறம் நீ மக்கள் பிரச்சனையை என்ன பேசுவீங்க? நீங்க என்ன தார்மீகம் இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு? எப்படி எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க ஓட்டு கேட்டு வருவீங்க? அதுதானே இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு இப்போ 4.5 வருஷம் ஆச்சு முடிய போது. இந்த ஆட்சி மாற்றம் தான் இன்னொரு உள்ளாட்சி தேர்தலே வரப்போகுது. சிதம்பரம் பகுதியில் 2 நகர்மன்ற தலைவரை விசிகா விட்டு கொடுங்கன்னு முதலமைச்சர் சொன்னார். விட்டு கொடுங்கன்னு சொன்னார். கூட்டணிக்கு விட்டு கொடுத்தாங்களா இன்ன வரைக்கும்? மதிக்க கூட இல்லையா அவங்க கட்சிக்காரங்களே? திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொல்லியே அவங்க கூட்டணிக்கு நகர்மன்ற தலைவரை கூட விட்டு கொடுக்கல. என்னத்தை கீழ்ச்சிட்டாரு? திரும்ப கேட்டு வாங்கிட்டாரா எல்லாத்தையும்? அவங்க கட்சிக்கு அவர் உண்மையா இருக்காரு. தொட்டில ஆட்டுறேன் பிள்ளைங்க கிள்ளிடுற மாதிரி நீங்க கொடுங்கன்னா நான் தர முடியாதுன்ட்டாங்க திமுக காரங்க. விசிகா கட்சிக்காரங்களுக்கு இவர் என்ன உண்மையா இருந்தாரு? இவர் எம்பி சீட் 2 வாங்கிட்டா போதுமா? இவங்க கட்சி எப்படி நிற்கும் நாளைக்கு? அவங்க கீழே உழைக்கிறவங்களுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அந்த நகர்மன்ற தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்களா இன்னைக்கு? முதலமைச்சர் சொல்லி அதனால தானே முதலமைச்சர் புலம்பினாரு, என்னால் தூங்க முடியல, என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேறீங்க, பொழுது விடிஞ்சா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிரச்சாரத்தில் குறிப்பாக வந்து அம்மா அம்மான்னு சொல்றாங்க. ஆனா வந்து இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய தொண்டர்கள்லாம் மிகுந்த அதிருப்தியில இருக்கிறதா ஒரு கருத்தை ஓப்பனா வச்சிருக்கிறார். இது நாள் வரைக்கும் அதிமுகவை விமர்சிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது போய் கடந்த மாநாட்டை தவிர்த்து இன்னைக்கு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இத்தனை வாரம் அவர் போன பிரச்சாரங்கள்ல அவருக்கு பெரிய ரீச் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் போன வாரம்லாம் சொன்னாங்க அவருடைய பேச்சில் ஒன்றுமே இல்லை, ஒரு கருத்தும் இல்லை, ஒரு சாராம்சமும் இல்லை, பிரேக்கிங் தர முடியல நம்மளால. அதிமுகவை தொட்டாதான் நம்ம செய்தி பிரேக்கிங் ஆகும்னு அவர் நினைச்சிருந்த வெளிப்பாடாக தான் இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்ன்றது தான் எங்களுடைய பாலிசி. கூட்டணிகள்ன்றது எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்போவுமே அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றது அந்த நேரத்தில் அந்த எலெக்ஷன் தேர்தலுக்காக எதிர்க்கட்சியை வீழ்த்த வேண்டும். ஆளுங்கட்சி மக்கள் விரோத ஆட்சி செய்தால் அதை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. அந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. நாங்கள் இந்த ஆட்சி மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள மரியாதை குறைவாக நடத்தி ஒரு பக்கம் அப்படியே இவங்களுக்கு என்ன கட்டிங்க கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தர வேண்டிய பதவிகள், அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதைகள், அவங்களுடைய கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றாமல் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எப்படி அடிமைகள் போல இன்னைக்கு திமுக வச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் நாங்கள் நடத்த மாட்டோம். எப்போவுமே ஒரு தேர்தலுக்காக வைப்போம், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்கன்றது தான். தேர்தல் நேரத்து சூழ்நிலைகளுக்கு எந்த கட்சியோடு யாராவது கூட்டணி வைக்கலாம். அதிமுக இன்னும் கூட்டணி இல்லாமலே கூட களம் கண்ட இயக்கம். எம்பிஆர் தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அப்படியும் நின்று இருக்கோம். சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டணி வச்சும் நின்று இருக்கோம். அது அந்தந்த நேரத்து கால நேரங்கள் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அப்ப இவர் இப்ப கூட்டணியை யாரோட வைக்க போறது இல்லைன்றதை உறுதிப்படுத்துவாரா விஜய்? அவர் எந்த ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது. எந்த காலத்திலும் அப்பவே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் தானே சொல்லியிருக்காரு அவரு. அப்படி அவர் கூட்டணியே வைக்க போறது இல்லை அப்படின்னாக்கா அவர் கூட்டணி குறித்து பேசக்கூடாது இல்ல. மற்ற கட்சிகள் அவர் கூட்டணின்றது பாஜக திமுக கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியானதுதான். அதிமுக பத்தி எதுவும் சொல்ல விமர்சன கருத்து முதன்முறையா முன் வச்சிருக்காரு. கூட்டணின்றது அது அந்தந்த நேரத்துல சூழ்நிலைகளை பொறுத்து வைக்கிறது. அது நாம இப்பவே அது தவறு ரைட்டுலாம் நம்ம எப்பவும் சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளுமே அதை வைக்கும், அதை பேசலாம் ஆரம்பத்துல வரும்போது எல்லாருமே அப்படி இப்படின்ட்டு. ஆனா அதையும் தாண்டி கூட்டணி இல்லாமலே பாராளுமன்றத்துல நம்ம 40 சீட் ஜெயிச்சிருக்கோம் அம்மா இருக்கும்போது 2014. சட்டமன்ற தேர்தலில் 2016 எந்த கட்சியோட பெருசா கூட்டணி எல்லாம் இல்லாம தான் நின்று இருக்கோம் நாங்க. அதே போல எங்களுக்கு சில மனத்தாங்கல்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவோட கூட்டணி வைக்கல. எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருந்தார் அண்ணன் எடப்பாடியார். வைக்காம தான் நாங்க ஃபேஸ் பண்ணோம். எங்களுக்கு அப்ப பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது. அதை பத்திலாம் நாங்கள் கவலைப்படலை. கொள்கைகளுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கூடிய கொள்கைகள், தொண்டர்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இயக்கம் அதிமுக. அதனால எங்களுடைய கூட்டணி பற்றிலாம் மற்றவங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்ப இப்ப எதற்கு கூட்டணி வச்சீங்க அப்படிங்கிற அவங்க தலைவர்களை விமர்சிச்சாங்க. அதற்கு பிறகு இப்ப கூட்டணி வச்சது அப்போ ஒரு கேள்விக்குறியா? திமுக ஆட்சியை இந்த மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும்ன்ற அந்த எண்ணம் உள்ள எல்லாரும் எங்க கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இருக்கின்ற கூட்டணி தான். அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவில் ஆட்சி அமைப்பதை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் பேசியிருந்ததா அது பரவலாக ஒரு கேள்வியை எழுப்புச்சு. எதனால அந்த பேச்சு, அது என்ன வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறது மேம்? அவர் ஜென்ரலா இருக்கக்கூடியது. அதுதான் நான் சொன்னேன். நான் இப்போ எங்கள் தலைவர்களை பத்தி சிலர் பேசும்போது நாங்கள் அதனால தான் பாராளுமன்ற தேர்தலை எதை பற்றியும் யோசிக்கவில்லை. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு தேவை
பிஎம் கேண்டிடேட் தான், பிரதமர் வேட்பாளர் அவசியம். ஆனாலுமே கூட எங்களுடைய கொள்கைகளுக்கு எங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து யார் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கின்ற இயக்கம் அதிமுக கிடையாது. எங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படும் போது எங்களுக்கு தேவையில்லை, இது சரியில்லைன்னு தோணும்போது எந்த நேரம் வேணாலும் வெளியில் வரக்கூடியவர்கள். நாங்கள் வந்து கூட்டணியை கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சுட்டு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாரையும் வந்து பாதுகாத்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது திமுகவை போல. அதனால வந்து அவர் அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போதும் இல்லை எப்போதுமே வந்து அதிமுகவுடைய பாலிசி அதுதான். தன்மானம் எங்களுக்கு முக்கியம். எங்கள் தொண்டர்கள் வந்து சுயமரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள். சிலர் பேசுவாங்க திமுகவில் சுயமரியாதை இயக்கம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு மட்டும்தான் முக்கியம். அதுக்காக எவ்வளவு வேணால் மக்களையும் ஏமாற்றுவாங்க, கூட்டணி கட்சியும் ஏமாற்றுவாங்க, கூட்டணி கட்சியினரையும் அவமரியாதை பண்ணுவாங்க. இப்போ வேணால் அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து இணக்கமாக இருக்கலாம், நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம். அந்த கூட்டணி கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி எதிர்காலத்தில் திமுகன்ற இயக்கமே நிச்சயமாக இருக்காதுன்றது தான் உண்மை. அதனால் அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கு. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார், எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தன்மானம் பாதிக்கப்பட்டால் எந்த நேரத்திலும் எதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். தனித்து கூட நின்று களம் கண்டவர்கள் களமும் காண்போம் அப்படின்றத சொல்றார். 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? திமுகவினுடைய செயல்பாடுகளே எங்களுக்கு ஆகச்சிறந்த வெற்றியை கொடுத்து விட்டதுன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே. ஏன்னா நீங்கள் அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு தான் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறது, யாருக்கு தான் இந்த வாக்குறுதி உருப்படியாக அவர் நிறைவேற்றினார். 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். குறிப்பாக அதில் 5 விஷயங்கள் சொன்னார். நீட் தேர்வு முதல் கையெழுத்தில் ரத்து பண்ணிடுவோம், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், 100 ரூபாய் கேஸ் மானியம், பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைச்சிடுவேன், கல்வி கடன் ரத்து பண்ணிடுவேன். இது எல்லாத்துலேயும் இந்த 5 விஷயங்கள் 520 கூட நீங்கள் தூரம் வச்சுருங்க. 5ல் ஒன்றையாவது உருப்படியாக பண்ணியிருக்காரா பாருங்க. அரசு ஊழியருக்கு எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துவோம், நாங்கள் டிஏ கொடுத்துருவோம், அப்புறம் வந்து சம்பள உயர்வு கொடுத்துருவோம், நிறைய வேலை வாய்ப்புகள் தருவோம். நாங்கள் ஆசிரியர்களை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு 2000 அரசு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. 9000 அரசு பள்ளிகள் ஆசிரியர்களே இல்லாமல் போயிட்டு இருக்கு இன்னைக்கும் உங்களுக்கு. அதே போல தான் உயர்கல்வியிலையும் அதே தான் நிலைமை உங்களுக்கு. உயர்கல்வியிலேயே அந்த கிரேடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 777 பாயிண்ட்ஸ் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 222 பாயிண்டாக குறைஞ்சிருக்கு. 400-500 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வித்தியாசம் உயர்கல்வியில். அதே போல் எங்கள் ஆட்சி இருக்கும்போது நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்தில் நாங்கள் கொண்டு வந்தோம். ஒன்று கூட கொண்டு வர முடியல. நாங்கள் ஆதரித்து கொண்டு வந்தோமோ எதிர்த்து கொண்டு வந்தோமோ? மாநில உரிமையை நிலைநாட்டினது யார்? இன்னைக்கு நீங்கள் மத்திய அரசுக்கு பார்த்து பாய், பிஜேபிக்கு உள்ள திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் பாய்னு சொன்னீங்களே, அந்த சிறுபான்மையினருக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை, அரசு ஊழியர்களுக்கும் உண்மையாக இல்லை, மாநில சுயாட்சிக்கும் நீங்கள் உண்மையாக இல்லையே. 11 மருத்துவக் கல்லூரியில் ஒன்று கூட கொண்டு வர முடியல. அதே உங்களுக்கு நீங்கள் ஸ்டான்லியோட அந்த அங்கீகாரமே ரத்து ஆயிருக்கும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடி பிரச்சனை வந்தது. அப்புறம் 7.5 நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த 7.5 நாங்கள் எதிர்த்து தான் கொண்டு வந்தோம். மத்திய அரசையும் கவர்னரையும் நமக்கு மாநிலத்தில் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ நாங்கள் அதை வந்து நீங்கள் எய்டட் ஸ்கூலுக்கு நம்ம அதிக விரிவுபடுத்த சொல்கிறோம், அரசு பள்ளியை தாண்டி. அதை பண்ணியிருக்கலாம்ல. ஏன் 39 MP ஜெயிச்சிங்க, 2வது 40 MP ஜெயிச்சிங்க? எத்தனை முறை நீங்கள் கல்விக்காக பாராளுமன்றத்தை நீங்கள் முடக்குனீங்க? அது குறித்து எங்காவது பேசியிருக்காங்களா கனிமொழி போன்றவர்கள்? மாநில சுயாட்சி பற்றி பேசி எதை எடுத்தாலும் பெரியார், திராவிட, மாநில சுயாட்சி, திராவிட மாடல், என்ன வெங்காயத்தை தான் அதில் நீங்கள் கொண்டு வந்தீங்க? பெரியார் வெங்காயம் தான் சொல்லுவார், உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு. அதே தான் இந்த ஆட்சியும், உரிக்க உரிக்க ஒன்றும் கிடையாது. அதை தான் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியார் அதை இயல்பாக சொல்வார், நீங்கள் வந்து அதை வந்து பெரியார் பேரை சொல்லி நீங்கள் ஆட்சியில் அந்த வெங்காயத்தை தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மக்களுக்கு. உரிக்க உரிக்க ஒன்றுமே கிடையாது உங்கள் ஆட்சியில். அதே போல் கலைக்கல்லூரிகள் நாங்கள் கொண்டு வந்தோம். 62 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கொண்டு வந்தார், 4 வெட்டினரி சயின்ஸ் காலேஜஸ் கொண்டு வந்தோம் எங்கள் ஆட்சியில். அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் 6 கொண்டு வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அதை 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 28 டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், நம்ம அதாவது பாலிடெக்னிக் கொண்டு வந்தோம். ஐடிஐ ஒரு 22 ஐடிஐ கொண்டு வந்தோம் நாங்கள். இதெல்லாம் எங்கே இன்னைக்கு இருக்கிறது? அம்மா மினி கிளினிக் 2000 மினி கிளினிக்குகள் போட்டோம். அதை நீங்கள் பேரை மாற்றி ஐயா மினி கிளினிக் கூட போட்டிருக்கலாமே. நீங்கள் ஒரு டாக்டரு, ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர்னு 8 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கணும். ஏன்னா கூலி தொழிலாளர்கள் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வரவங்க, ஒரு கிராமங்களில் ஒரு பூச்சிக்கடியோ இல்லை ஒரு பாம்பு கடியோ ஏதாவது இருந்தால் வந்து டக்குன்னு அவங்க பஸ் ஏறியோ எது ஏறியோ போக முடியாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. நைட்டில் மழைக்காலமாக இருக்கலாம், பல்வேறு விதமான பிரச்சனைகள். இன்னைக்கு பாம்பு கடிக்கே பல பகுதிகளில் மருந்து இல்லைல்ல. நம்ம ஜோலார்பேட்டை போன்ற பகுதிகளில் இன்னைக்கும் தூளி கட்டி தூக்கிட்டு வர நிலைமை இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்குது இந்த கவர்மெண்ட்டு. முன்னாடியாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படியும் தகவல் போயிடும். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்துடுது ஒரு ஃபோன்லேயே நமக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்னைக்கு இப்போ வெறிநாய் கடிக்கும், பாம்பு கடிக்கும், எல்லா ஹாஸ்பிட்டலில் மருந்து இருக்குன்னு உறுதி பண்ண முடியுமா?
அதுவே இவங்களால செய்ய முடியலல்ல. அப்புறம் என்ன கவர்னன்ஸ் நடக்குதுங்க? இந்த மாதிரி இத்தனை கல்லூரிகள் கல்வியில் நாங்கள் கொண்டு வந்தோம், இவங்க எத்தனை கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் வேணால் அடுத்து ஒரு கஸ்டர் திமுக கஸ்டர் கூப்பிட்டு பட்டியலிட்டு காட்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து, பாலிடெக்னிக்லேருந்து, ஐடிஐலேருந்து, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து, வெட்டினரி காலேஜ்லேருந்து 6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் நாங்கள். எல்லா இடத்துலையும் புதுசாக கட்டிடம் கட்டி கொண்டு வந்தோம் நாங்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது கல்வியில் மட்டும், ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷனில் மட்டும். இன்னும் நாங்கள் கொண்டு வந்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், 1000 கோடியில் தலைவாசல் பூங்கா, காவிரி வைகை குண்டாறு, இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் கேட்டு நிதியோடு நாங்கள் வந்து அவங்களோட நிதி பங்கீடோட 85+35 அந்த மாதிரி நம்ம காவிரி வைகை குண்டாறு திட்டம்லாம் கொண்டு வந்தோம். அவ்வளோ கொண்டு வந்து நாங்கள் நிலம் கூட எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஆட்சியில் லேண்ட் அக்விசிஷன் கூட பண்ணியாச்சு. 750 கோடி நாங்கள் 21 அந்த பட்ஜெட்டில் போட்டு லேண்ட் வாங்குறதுக்காக காவிரி வைகை குண்டாறு, நம்ம கரூர்லேருந்து சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் அந்த காவிரி பாஞ்சதுன்னா அங்கே அந்த பகுதிகள் வானம் பார்த்த பூமிகள் பயன்பெறும் அப்படின்னு. நீங்கள் ஏன் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கீங்க? அதே போல் சேலத்தில் பார்த்தீங்கன்னா சரபங்கா நீரேற்று திட்டம்னு அந்த ஏரியினுடைய தண்ணியை அந்த ஆற்றினுடைய தண்ணியை, சரபங்கா ஆற்று நீரை வந்து 100 ஏரிகளுக்கு கொடுக்கறது. அந்த பகுதியில் வந்து வறட்சின்றதே இருக்காது, எவ்வளோ வெயில் வந்தாலும் 100 ஏரிகளுக்கு பிரித்து அளிக்கிற திட்டம். இதையும் நாங்கள் வந்து பட்ஜெட்டில் வச்சுட்டு போனோம். அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்லாம் நீங்கள் கிடப்பில் தானே போட்டு வச்சுருக்கீங்க. நாங்கள் காவிரி ஆணையம் அன்னைக்கு அமைச்சோம் 2018, பல்லில்லாத ஆணையம்னு சொன்னார். இன்றைக்கி நீங்கள் அதில் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த காவிரி மேகத்தாட்டு கட்டுவேன்றாரு, உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. நீ மேகத்தாட்டு கட்டி தான் பாருன்னு ஒரு வார்த்தை டிகே சிவகுமார் எதிர்த்து சொல்ல முடியுதா? அதை நம்ம விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நம்ம திருமாவளவன் போகிறாரு, அண்ணன் திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, முதலமைச்சர் போகிறாரு, இந்தி கூட்டணின்னு அங்கங்கே போய் கூட்டணிக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ கூட பீகாரில் போய் அந்த கூட்டணி ஃபுல்லாக ராகுல் காந்தியோட எல்லாம் நின்றுட்டு வந்தீங்க, போயிட்டு போஸ்ட் கொடுத்தீங்க. ஆக்கப்பூர்வம் மாநிலத்துக்கு என்ன செய்றீங்க? கூட்டணின்றது எதற்காக? அண்ணா சொல்வார், கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் கூட்டணி பற்றி சொன்னாங்கல்ல. அது இன்னைக்கு விஜய் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இனி எதிர்காலத்தில் வருகின்ற விஜய்களாக இருந்தாலும் சரி, அஜய்களாக இருந்தாலும் சரி, அதிமுக என்பது எப்போதுமே மேகங்கள் கூடி மழை பொழிவதாக, அதாவது மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம மாநிலத்துக்கு என்ன வாங்கிட்டு வர முடியும், நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியும், என்ன திட்டங்கள், எப்படி 7.5 கொண்டு வந்தோம், காவிரி ஆணையம் கொண்டு வந்தோம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம், முல்லை பெரியாருக்காக சட்ட போராட்டம் நடத்தணும், ஆணையத்தை அமைச்சோம், மத்திய அரசை எதிர்த்து தான் சட்ட போராட்டம் நடத்தி. இந்த மாதிரி மாநிலத்துக்கு என்ன நலன் பயக்க முடியும்னு பார்க்கணும். காகங்கள் கூடி கரைவதாக சும்மா என்ன பண்ணாலும் ஆமா வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு, ஆமா வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு ஜால்ரா போட்டு 4.5 வருஷத்தை ஓட்டக்கூடாது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.